பராபவ தமிழ் வருடத்துல வரக்கூடிய முதல் அபிஜித் நட்சத்திரம். இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம். 24 நிமிடங்கள். இதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள். இதை தவற விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் சில நாட்கள்ல சில திதிகளோட சில யோகங்களோட சில ராசிகளோட சேரும்போது அது மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற, அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும். அது ஒரு 48 நிமிடங்கள் இருக்கும். 12 மணி இருக்கு இல்லையா மதியம், அதுக்கு முன்னாடி ஒரு 24 நிமிடங்கள், பிறகு ஒரு 24 நிமிடங்கள், 48 நிமிஷங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாசத்துல ஒரு முறை வரும் அல்லது 2 முறை வரும். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பத்தி நீங்க தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலும் தெரியாத தகவல்கள் இதுல இருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு முழுமையா புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அது 4 பேத்துக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள். அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. அபிஜித் அப்படின்னாவே அபி அப்படின்னா மிகப்பெரிய அளவுல, ஜித் அப்படின்னா வெற்றியை தரக்கூடியது அப்படிம்பாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க, வியாபாரம் தொடங்க போறீங்க, ஒரு கல்வி, அதாவது உங்க குழந்தைய ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட போறீங்க அப்படின்னா இந்த நாள்ல இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இரவுல வரும், சில நேரம் பகல்ல வரும். நம்ம இரவுல வர்றப்ப இதை பயன்படுத்த முடியாது. பகல்ல வர்றப்ப, ஈவினிங் டைம்ல வர்றப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். அஸ்வினியில ஆரம்பிச்சு பரணி, கிருத்திகை, அப்படியே ரேவதி வரையும் ஒரு 27 நட்சத்திரங்கள் தெரியும். இதெல்லாம் சந்திர பகவானோட மனைவிகள்னு சொல்லக்கூடியது. இந்த 28வது நட்சத்திரமாக சொல்லக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவோட தனிப்பட்ட நட்சத்திரம். இந்த கிருஷ்ண பரமாத்மா இதை மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னு தன்னோட மயிலிறகுகளை மறைத்து வைத்திருந்தார். ஏன் மறைத்து வைத்திருந்தார்? எதற்காக தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இது எதை செஞ்சீங்கனாலும் வெற்றியை தரும். அப்ப மக்கள் கலியுகத்துல அவங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்துவாங்க. மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை கூட பயன்படுத்துவதற்காக இதை செய்வாங்கன்னா அவர் தன்னுடைய மயிலிறகுகளை மறைத்து வைத்திருந்தார். இது மாசத்துல ஒரு முறை உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவுல வரும். 24 நிமிடங்கள் தான். இந்த 24 நிமிடங்களை சரியா பயன்படுத்திக்கிங்க. மாசம் அபிஜித் நட்சத்திரம் வர்றப்பெல்லாம் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற காரியம் சீக்கிரம் சக்சஸ்ஃபுல்லா வெற்றியில தான் முடியும். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இந்த தமிழ் வருடம் பிறந்துருச்சு இல்லையா, பராபவ தமிழ் வருடம். இதுல சித்திர மாசத்துல வரக்கூடிய முதல் அபிஜித் நட்சத்திரம் மே 8ஆம் தேதி வருது. இது வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமைனாவே நமக்கு தெரியும் சுக்கிர பகவானுக்குரிய ஒரு நாள், மகாலட்சுமிக்குரிய ஒரு கிழமை. சுக்கிர பகவானோட அருள் இருந்தாதான் நமக்கு அதிர்ஷ்டமே வரும். சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு சுக்கிர தோசை அடிச்சிருச்சுடா அப்படிம்பாங்க. அந்த சுக்கிர யோகம் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த சுக்கிர பகவானுக்குரிய கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தாதான் வீடு, வண்டி, வாகனம், அதிர்ஷ்டம் எல்லாமே நமக்கு வரும். மகாலட்சுமியோட அருள் இருந்தாதான் 16 வகை செல்வமும் நமக்கு சேரும். மகாலட்சுமிக்குரிய கிழமையான வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம தவற விட்டுட கூடாது. இது எப்ப இந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 8ஆம் தேதி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6:24க்கு ஆரம்பிச்சு 6:28 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க. சரி, இப்ப இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல
உங்க வீட்டுல ஒரு கிருஷ்ணர் படமோ இல்ல பெருமாள் படமோ சிலையோ எது இருந்தாலும் அதை தொடச்சிட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சுக்குங்க, பூ வச்சுக்குங்க. நெய்வேத்தியமாக ஒரு கற்கண்டோ வாழைப்பழமோ எது இருக்கோ ஒன்னா நீங்க நெய்வேத்தியமா வச்சிருங்க. வச்சுட்டு பஞ்சபாத்திரத்துல தண்ணி வச்சிருங்க. துளசி இருந்ததுன்னா துளசி பெருமாள் படத்துக்கு வச்சிருங்க. வச்சுட்டு 2 நெய் விளக்கு ஏற்றணும். 2 நெய் விளக்கெல்லாம் எனக்கு ஏற்ற முடியாதுங்க அப்படிங்கிறவங்க ஒரு நெய் விளக்காவது ஏற்றுங்க. ஒரு இது எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. இப்படி 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும். உங்களுக்கு நிறைய கோரிக்கை இருக்கலாம். நம்மெல்லாம் சாமி கிட்ட போனாவே ஒரு லிஸ்டே போடுவோம். எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இப்போ சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அப்படி இப்படின்னெல்லாம் லிஸ்ட் போடுவோம். அப்படியெல்லாம் நிறைய வேண்டுதல் வைக்கக்கூடாது. எது உங்களுக்கு முதல் தேவையாக இருக்கோ முக்கியமானதாக இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும். ஒரே ஒரு கோரிக்கையை தான் தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நாள்லையும் நீங்க மாசம் மாசம் அதை சொல்லுங்க. சீக்கிரம் நிறைவேறிடும். இப்ப அந்த ஒரு வேண்டுதலை சொல்லிட்டு நீங்க அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய ஸ்துதியை சொல்லணும். இதை எத்தனை முறைங்க சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கெல்லாம் கவுண்டிங்லாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்க. சொல்லும்போது நீங்க மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் பெருமாளையும் நினைச்சுக்கிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லுங்க. இது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாத தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மெய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம். இப்படி இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொல்லி இந்த 24 நிமிடங்கள்ல உங்களுடைய கோரிக்கையை கிருஷ்ண பரமாத்மாட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.